ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். இன் 1999 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் ஆகிற டைமில் அமெரிக்கா எப்போவுமே அந்த டைமில் பாகிஸ்தானுக்கு தான் சைடே இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் அவங்களுக்கு பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒசாமா பின் லேடனை பிடிக்கிறதுக்கும் அப்புறமா இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கும் அவங்க அந்த பேஸை யூஸ் பண்ணதுனால அமெரிக்கா அந்த டைமில் எப்போதைக்குமே பாகிஸ்தானுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நம்மளோட பிரதமர் தான் வாஜ்பாயா இருந்தார். அந்த டைமில் பாகிஸ்தான் ஒரு மிரட்டலை நம்ம இந்தியாவுக்கு விடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியரை வச்சு இந்தியாவோட பாதி பகுதியை நாங்கள் அழிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, பில் கிளின்டன் நினைக்கிறேன், அவர் நம்ம பிரதமருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காஷ்மீரை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைனா அவங்க நாளைக்கு காலையில் கூட பாதி இந்தியாவை அவங்க அழிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தலைவர் ஒரு தக் லைஃபான ஒரு ரிப்ளையை கொடுக்குறாரு. வாஜ்பாய் யாருக்குமே பயப்படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, சரி பாகிஸ்தான் நாளைக்கு நியூக்ளியரை போட்டு நம்ம நாடை பாதி அழிச்சிடுச்சுன்னு வச்சுக்குவோம், ஆனால் மறுநாள் காலையில் சூரியனை பார்க்கறதுக்குள்ளேயோ வரைபடத்திலே பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் யூஎஸ் எல்லாம் கொஞ்சம் அடுங்கினாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் கொஞ்சம் பேக்கப் ஆனாங்க. நீங்கள்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு வாஜ்பாயை பிடிக்கணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.